Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எவ்வளவு தொலைவு சென்றிருந்தாலும் தேவனுடைய அன்பு பாவங்களை பார்க்கிலும் ஆழமாய் உங்களை தொடும். நீங்கள் அவரிடம் முறையிடும் போது அவருடைய சுத்திகரிக்கும் வல்லமை உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எல்லா வகையான சுகங்களிலேயும் மிக முக்கியமானது உங்களுடைய ஆத்துமாவிலே கிடைக்கும் சுகமாகும். உங்கள் ஆத்துமா சுகமாய் வாழ்ந்திருக்கும் என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். தாவீது ராஜா, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லுகிறார். ஆம், பாவங்களிலிருந்து மனம் திரும்பும் போது கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையிலே உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது. அப்போது ஆத்துமாவிலே சந்தோஷமும் தெய்வீக சுகமும் ஏற்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. சீர்கேட்டிலிருந்து சுகம் என்று வேதம் சொல்லுவதை பாருங்கள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றில் விழுந்து சீர்கேட்டை நோக்கி ஓடுகிறவர்கள் கர்த்தரண்டை திரும்பினால் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு சீர்கேடுகள், குறைவுகள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தில் குறிப்பிடுவது நம்முடைய சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்குவேன் என்ற அன்பின் வாக்குதத்தம். எப்பொழுது இதை அவர் செய்வார்? நாம் அவரிடத்தில் நீரே என் தெய்வம் என்று நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது மட்டுமே அப்படி செய்வார். ஏனென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரண்டை வந்து அப்படியே உள்ளபடி குழந்தையை போல அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வை வெண்பன்றை போல சுத்தமாக்குவார். எப்பேற்பட்ட பாவம், அக்கிரமம், சாபம் நிறைந்த பயங்கரமான சாவுக்கேதுவான சரீரங்களையும் வாழ்வையும் கூட கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் தமது ஆவியினாலே உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே பவுல் அப்போஸ்தலனை போல் பாவிகளில் பிரதான பாவியாகிய எனக்கு மீட்பு உண்டா என்று கலங்குகிற ஒவ்வொருவரையும் கூட உயிர்ப்பிப்பது தேவாதி தேவனுக்கு லேசான காரியம். எனவே இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் வாழ்வையும் சகல சீர்கேடுகளினின்றும் சிறியதோ பெரியதோ அவர் தம் தெய்வீக வல்லமையினால் முற்றிலும் மாற்றவும், அவர் விரும்பும் தெய்வீக வாழ்வை கொடுக்கவும் அவர் பிரியமுள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. கர்த்தரால் எந்த சூழ்நிலையையும் மாற்ற இயலும். அவரால் உங்கள் சீர்கேட்டை சரி செய்ய முடியும். இந்த உலகில் பரிசுத்தவான் யாரும் இல்லை. எல்லோரும் தேவனை விட்டு விலகி அவரது மகிமையை இழந்து போனோம். ஆனால் இன்று கர்த்தர் நம் சீர்கேட்டை குணமாக்க போகிறார். கர்த்தர், நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய
உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று கூறுகிறார். அவர் இங்கு தெளிப்பேன், சுத்தமாக்குவேன் என்று கூறுகிறார். உங்கள் மேல் கொண்ட அன்பினால் இதை செய்கிறார். முதலில் அவர் விலையில்லாமல் உன்னை நேசித்தேன் என்கிறார். தமது மகத்தான அன்பின் நிமித்தம் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆகவே தாவீதை போல தேவனை நோக்கி முறையிடுவோம். தாவீது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று கூறுகிறான். எல்லோரும் இது போன்ற சுத்தத்தை விரும்புவார்கள் அல்லவா? இயேசு சீஷர்களின் கால்களை கழுவிய போது பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்று கூறினான். நாம் பூரண சுத்தத்தை விரும்புகிறோம். இஸ்ரவேலில் மக்கள் சடங்காச்சார சுத்திகரிப்பை நம்புகிறார்கள். எந்த வீட்டுக்குள்ளும் தங்கள் ஆலயத்திற்குள்ளும் செல்லும் முன்னர் எப்போதும் கால்களையும் கைகளையும் கழுவுவார்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கும் அப்படியே செய்ய விரும்புகிறார். அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆம், அவர் எல்லா பொல்லாப்பிலிருந்தும் நம்மை மீட்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறுகிறார். வேதம் அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் என்று கூறுகிறது. இன்னொரு பக்கம் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். நாம் ஞானவான்களாக இருக்க வேண்டும். தேவனிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். நீங்கள் தேவனிடம் அவரது வல்லமையால் உங்களை சுத்திகரிக்கும்படி முறையிடும் போது அவர் சுத்திகரிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் சீர்கேடுகளையும் குணமாக்கி உங்களையும் வாழ்விப்பார். ஜெபம். பரம தகப்பனே, இன்று முதல் என்னை ஆசீர்வதித்து என் சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்கும். என் பலவீன தருணங்களிலும் என்னை நேசிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பாவமும் எல்லா அசுத்தமும் நீங்க என்னை சுத்திகரியும். என்னை கழுவி உறைந்த மழையை காட்டிலும் வெண்மையாக்கும். என் இருதயத்தை விட்டு எல்லா விக்கிரகத்தையும் தவறான ஆசைகளையும் அகற்றும். உம் பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்து என் வாழ்க்கையை சுத்திகரித்தருளும். உம் வழிகளில் நடக்கவும் உம்மை போல பரிசுத்தமாயிருக்கவும் எனக்கு உதவும். உம் அன்பு என் சீர்கேட்டை குணமாக்கி முற்றிலுமாக சீர்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.